போறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி ஆராதிக்கணும்? நாமளும் ஜீவனோடு கூட உயிரோடு இருக்கிறவங்கள மாதிரி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 2 கரங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? இனி நல்ல கரங்களை தட்டி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ இன்னும் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நாம இன்னைக்கு வாய் திறக்காம அப்படியே செத்தவங்க மாதிரி இருந்தோம், வாய் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் எப்படி இருக்கோம்? ஆண்டவர் உயிரோட இல்ல, உனக்குள்ள ஆண்டவர் மரித்து போய்விட்டார். ஹல்லேலூயா. நமக்குள்ள தெய்வன் ஜீவனோடு இருப்பாரானால், நம் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரானால் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. நம்முடைய கரங்களை தட்டாம அவரை துதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பாடுற இந்த வேலையில பரம எருசலேம் பரலோகம் நமக்குள்ள இறங்கி வரணும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குவே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குவே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழித்த குஞ்சுகளை ஏத்தனைக்கும் ஏத்தத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மணவாட்டிய குஞ்சுகளை தேடுவது போல நம்முடைய அன்பு நிமித்தமாய் நம்மை தேடி வந்து நம்முடைய சிறகின் அடியில் மறைத்து வைக்கிற தேவன் பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சீரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சீரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன், சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன், சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. கருணாயின் எருசலேமே, ஆகாயம் எருசலேமே, ஆகாயம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிடுவே. ஆகாயம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே. இந்த இடத்துல அலங்கார மணவாட்டியாய் யாவரும் ஜொலிக்கிடுவே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தை
மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதரனில் வாழ்வதால் விடுதலையே. சரி சொல்லுங்க, விடுதலையே விடுதலை. இந்த உலகத்தின் ஆசை பாசங்கள் இல்ல, மோகத்திலிருந்து விடுதலை, என்னுடைய சுயத்திலிருந்து விடுதலை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்வதினால் விடுதலையே, வாழ்வதா விடுதலையே. சாதீன எருசலேமே, சாதீன எருசலேமே, சாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. சாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார நம்முடைய கண்ணீராக துடைக்கிறது, அழகாக ஜொலித்திடுவே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறவில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. தலைநகர எருசலேமே, நம் பரலோகத்துல போகும். இது நமக்கு கண்ணீர் இல்லை, நமக்கு கலக்கம் இல்லை, நமக்கு ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கிற தேவாய் கர்த்தர். கண்ணீராவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திலிருந்து நம்மத்தில் இறங்கி வரும்போது நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். உன்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அவர் தீர்ப்பார். இது நமக்கு ஆத்மாவில்லை, மரணமில்லை, அழுகை இல்லை, சோகம் இல்லை. பரலோகத்தில் எல்லாமே சந்தோஷம், நித்திய நித்திய காலமாய். அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை, மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. இந்த உலகத்தின் எல்லா மோகத்திலும் நான் பாடுகிற இந்த வேளையில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சுயம் எல்லாம் சாகடிக்கும்படியாக நம் மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, யோகமதில் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதரனில் வாழ்வதன் விடுதலையே. ஒரு விஷயம் கூட, விடுதலையே, விடுதலை, விடுதலையே, யோகமதில் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. ஒன்றும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல, பிதாவின் சித்தம் விடுதலையே. சாதீன எருசலேமே, சாதீன எருசலேமே, சாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. சாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க மரித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறீங்களா பாதாளத்துக்கு போறீங்களா, அது உங்க கரங்கள்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த திறவுகோல் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. அவர் வழியை காட்டிட்டு சென்றுட்டாரு, நாமும் அவருடைய பாதையை நாம் பின்தொடர்கிறோம். ஹல்லேலூயா. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறது யூத ராஜசிங்கத்தை நாம் இப்பொழுது கரங்களை தட்டி நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம் பதத்தை சீரமணிவோம், கிறிஸ்தோரே நாம் அவர் பாவம் பணிவோம் பதத்தை சீரமணிவோம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம், கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் அவர்கள் ஜெயத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம், பாரதும் மல்லரை மூடின பெருங்கள் புரண்டோடு பாரதும் கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடு அங்கு போட்ட முத்திரை காவலுக்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ, அங்கு போட்ட முத்திரை காவலுக்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ, கீதம் கீதம் சந்தோஷத்தோடு கூட ஜெயத்தின் பாடலாய் நம் கைகளை தட்டி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், ஆர்ப்பரிப்போம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்,
ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாவரை வீட்டர கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாவரை வீட்டர கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்ப்பா ஆசிரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்ப்பா ஆசிரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். பூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். பூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் தான் இன்னைக்கு கேட்கிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெயவீரர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெயவீரர். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அழ வேண்டிய தேவையில்லை. இயேசுராஜன் உயிரோடு இருக்கிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்காக மீட்பர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணுமா? அழுது கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லணும், நீ அழ வேண்டாம், இயேசு உனக்காக ஜீவனோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறதே அந்த ஆண்டவரை பார்த்து வாங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எத்தனை பேர் போய் சொல்ல போறீங்க? உங்ககிட்ட வந்து அழுவாங்க, அநேகர் வந்து தங்களுடைய கவலைகளை எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட சொல்லணும், ஒரு ஜீவிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு தடவை நீ அவரை நம்பிப்பாரு, அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல வரும் பொழுது நீ ஜீவனோடு எழும்புவாய். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ படுகொலியில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னால இன்னைக்கு சாட்சியா நிற்க முடியும். ரொம்ப தலை வேதனையா இருந்தது, குனிற ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்புறம் ஆவி பிடிச்சு, ஆனாலும் சரியாகல. இந்த இடத்துல இப்ப ஆராதனை நடத்துற வேலை, தம்முடைய தாசன் ஜெபித்து கொண்டிருக்க வேலை, தலையில கை வச்சு சொன்னேன், ஆண்டவர் நீங்க உயிர் தெழுந்த வல்லமை இல்லை, அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்ல போறல. நான் சொல்லணும்னா எனக்கு முதல்ல அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யணும். அப்பதான் மற்றவங்களுக்குள்ளேயும் நான் அந்த விசுவாசத்தை உண்மையா அடித்து சொல்ல முடியும். எனக்கு இப்பவே அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் தலையை தொடணும். நிஜமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். எனக்கு இப்ப தலைவலி இல்ல. தேவனை கர்த்தர் அந்த நேரமே மாற்றி போட்டார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கு இந்த இடத்துல கிரியை செய்யும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நான் நம்புகிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள்ல என் கண்கள் காணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வேணும்.
நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து ஏதோ வாழ்ந்துட்டோம். அப்பப்ப தேவைக்கு ஆண்டவரை தேடணும். அப்படியே என்ன சொல்றது, பாஸ்டரை பார்த்து பயந்தோ இல்ல ஆண்டவர் அடிச்சிருவோரோன்னு பயந்து நீ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக ஆராதனைக்கு வந்துட்டு ஏதோ ஆராதிச்சுட்டு போய் எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம இருதயத்துல ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். ஏசப்பா எனக்காக பரலோகத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் போயிருக்கிறார். அந்த இடத்துக்கு நானும் போகணும். இந்த உலகத்துல மரித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் நிச்சயம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் மரித்தாலும் பிழைத்திருப்பேன். எங்கே? நான் என்னை படைத்த ஆண்டவர், எனக்காக ஜீவனை தந்த ஆண்டவர், எனக்காக உயிர் தெழுந்த ஆண்டவரோடு கூட யுக யுகமாய் நான் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே அர்ப்பணிப்போடு கூட நல்ல உங்களுக்கு எப்படி ஆராதிக்கணும்னு தோணுதோ, ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ நீங்க ஆடுங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உடம்பெல்லாம் அசைத்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த போறோம். ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீங்களாப்பா. ஆமென். நான் இனி உமக்காக வாழுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுக்கிறேன் சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான திரும்ப என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நான் விழுந்து விழுந்து போனேன். ஆனா எங்க அப்பா ஏசியில தூக்கி தூக்கி எடுத்தாரு. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையார் அந்த ஜீவன் இன்னைக்கு ஆத்மாவிலே மரித்து போயிருக்கிற உன்னை அந்த ஜீவன் சொல்லிக்கலாம். நீ தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ என்னை கீழே தூக்கி தூக்கி உன்னதங்கள்ல எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எங்கேயோ இருக்க வேண்டிய எங்களை தூக்கி அழகாக்கி ஒரு எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ எல்லா பிள்ளைகளும் தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணம் என்ன தூக்கி எடுத்தீரே எடுத்தீரே. யாருக்கு வேண்டான்னு ஒதுக்கிறேன் தூக்கி எடுத்தீங்களே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் இன்னைக்கு அந்த வாயில் இருந்து ஜீவன் புறப்படுகிறது. ஓ ராமா ஷடரக துரிகமா ஓ ரிபரர ஹத்துலோ ஓ தகுதியே இல்லாத எங்களை தூக்கி எடுத்தீரே, தகுதியே இல்லாத எங்களை உன்னதங்களில் உட்கார செய்தீரே. ஓ பாவியாக எங்களையும் தேடி வந்தீரேப்பா, சமாதானம் இல்லாமல் அலைந்த எங்களை சமாதானம் தந்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீங்கப்பா. அவரு குனிஞ்சு வந்து உங்களை தூக்கினாங்க, ரெண்டு கரங்களை கொண்டு அப்படியே தூக்கி தூக்கி என்னை தூக்கி
தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதானம் கா உயிரோடு எழுந்த இயேசுவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன். சொல்லுங்க, நீங்க ஒருவர் தான் இனி என் ஆண்டவர். வேற எந்த விக்கிரகமும் என்கிட்ட இல்ல ஏசப்பா. நீர் ஒருவரே எனக்கு இனி ஆண்டவரா இருப்பீங்க. நீர் ஒருவரே என் ரட்சகர். நான் இனி உமக்காக வாழுவேன். தூக்கி தூக்கி எடுத்தீரே. எல்லாரும் கரைகளை தட்டி கண்களை மூடி உங்களை எந்த இடத்துல எல்லாம் தேவன் தூக்கினார் அதை நினைவு கூர்ந்தவரை துதிங்க. சாத்தான் நினைத்தா அவ்வளவுதான், இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இவர் அடக்கம் பண்ணுனா, அப்படியே போர் சேவல காவல் வச்சுட்டா, இவெல்லாம் இனி எழும்ப மாட்டாங்க. ஆண்டவரோட அத்தியாயம் இதோடு முடிந்துட்டது. நம்முடைய எதிரி அழிந்து போய்விட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் நினைத்தது அல்ல. தேவன் எல்லா எதிரியும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார். மீண்டும் எழுந்து ஜெயத்தை கட்டளையிட்டார். மரணமே உட்கூர் எங்கே, பாதாளமே உச்சயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டவராய் நம் தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்குவதாக. எதிர்காலங்கள் இறங்கட்டும், வாழ்க்கை மேல் இறங்கட்டும். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். தொடுவீராக. எந்தெந்த பகுதியில வியாதியோடு இருக்கிறாங்க இன்னைக்கே சாட்சியாய் மாற்றும். இன்னைக்கே இந்த ஆராதனை வேளையில நீ தொடு மாட்டவர்கள். இந்த நேரம் யாரெல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தொடாத நினைக்கிறார்களோ அவர்கள் மேல் உள்ள வல்லமை இறங்குவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிற ஆத்துமாக்களை உயிர் அடைய செய்யும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைந்து போய் விளக்கு அணைந்து போயிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இன்னைக்கு தேவனை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே, நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. ஓ இன்னைக்கு இந்த வழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தீங்களப்பா. எல்லாரும் வாழணும்னு தான் வருவாங்க. ஆனா நீங்க எங்களுக்காக எல்லா சொகுசை விட்டுட்டு எவ்வளவு செல்ல பிள்ளையா இருந்தீங்க ஆண்டவரே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க தான் வேணும், மகளே நீதான் வேணும், மகனே நீதான் எனக்கு வேணும். ஓ குப்பையில கிடந்த எங்களை தேடி வந்தீங்களே இயேசுவே. எங்களுக்காக மறிப்பதற்காக வந்த ஒரே தெய்வம் நீங்க தான்ப்பா. எங்களை வாழ வைக்கும்படி, ஓ எங்களை வாழ வைக்கும்படி, எங்களை உயர்த்தும்படி, ஓ தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்த ஒரே அன்பு இயேசு நீதானப்பா. ஓ ரபர பௌஷக ரக்கோ ரீமௌதி ரியாக்கோலோ ரகதனாசோ ரீஷங்கனா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இன்னைக்கு விழுந்து போய் இருக்கிறாயோ, எழும்ப முடியாதவளுக்கு விழுந்து போய் இருக்கிறாயோ, அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையினால இன்னைக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ராபாபா சிக்கல ரகது ரக்க மௌதிரியா ரீ வரௌதிரி அக்கரோ திலாத்தோ ஓ ரீஷாமா நதுடர ஹேத்துலா. உன்னுடைய பாவங்கள் போக்கும்படியாய், உன்னுடைய சாபங்கள் நீக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஓ ராமா தூரியேக்கோ, நீ தேடி அவரை போவல்ல, அவர் அதை தேடி வந்தார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கடவுளை பார்க்கிறேன்னா நீ தேடி தேடி அவனை பார்த்து மலையில ஏறி போனோம். அதுல அநேக பிள்ளைகள் வழியில மறித்து போய் விடுகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. உன்னுடைய பாவங்களின் சாபங்களை போக்க நீ எங்கேயும் ஓடி போக வேண்டிய தேவை இல்லை. அவர் உன்னை தேடி உனக்காக வந்தார். நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்குள்ள வாங்கன்னு சொன்னா உடனே இறங்கி வருவாரு. நீ எப்ப கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லுவீங்களா எல்லாரும் வாயில் திறந்து, ஆண்டவரே
உன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்னை ஒரு விசை கூட எழுப்புங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போயிட்டேன்ப்பா. நான் விழுந்து கிடக்கிற எழும்ப முடியாம இன்னைக்கு உங்க வல்லமையினால என்னை எழுப்புங்க ஜீசஸ். யாரும் மௌனமா இருக்க, எல்லா வாய்களை திறந்து, இது முக்கியமான நேரம். இன்னும் நீ விழுந்து கிடந்து முடவர்களே போல நடக்க முடியாதபடிக்கு எத்தனை நாள் நீ குந்தி நடப்பாய். ஒரு ரெம்மா துண்ட ரசே, இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை உயிர்ப்பிக்கட்டும். ஒரு ரத்து ரஸ்லே, ஒரு ரத்து டௌரி சிக்கமௌத்தா, ஓ கரங்களை தட்டி, ஓ அந்த மகிமையுள்ள தேவன் உன்னை எழுப்பும்படியாய் கேளு. ஒரு ரத்து ரஸ்லே, ஒரு ரத்து ஸ்லைதி. எத்தனை நாட்கள் குருடனை போல வாழுவாய், ஓ மனம் போன போக்கில வாழுவாய். இயேசுவே, இன்னைக்கு நான் உம்மை பார்க்கும்படிக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாய் என் கண்களை திறந்தருளும். உன் கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய காரியங்களை உனக்கென்று அவர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு ரம்மனா துடர ஹத்துரியே பிசாசானவன் இன்றைக்கு உன் கண்களை குருடாக்கினானோ. சொல்ல, ஆண்டவரே, ஒரு விசை என்னை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிறீர் இயேசுவே. நிச்சயமாக இன்னைக்கு என்னை எழும்ப செய்வீராக. எழும்ப செய்யும். உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இங்கு இருக்கிறார். உன் வேதனையை தூக்குகிற ஆண்டவர் இங்கு இருக்கிறார். ஓ ரெம்மனா துடுரு செரகதரஹா ரிக்க மௌத்தின ரதுலுர ஹத்துடு ரிஷரதுடான ஹத்துல. உன் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை? உன் விசுவாசம் போதவில்லை. ஆண்டவர் சொல்ல, தேவனே இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை முழுமையாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை. எல்லாரும் கரங்களை தட்டி பாவங்கள் போக்கவே. யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆண்டோட ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. சும்மா இருக்கிறதுக்கு யாரும் இங்க வரல. அவரை துதிக்கும்படியா நீ வந்து இருக்கிறாய். இது வேடிக்கை பார்க்கிற இடம் இல்ல. சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன். வேற யாரும் கண்ணீரை துடைக்க வரல. எந்த மனுஷனும் கண்ணீரை துடைக்க வரல. ஆனா அந்த அப்பா இயேசு ஒவ்வொரு வாழ்வில் ஒவ்வொரு சாட்சி இருக்கும். அவருக்குள்ள கண்ணீரை துடைத்தாரல்ல. அவரை கொடுக்க வேண்டிய கணத்தை மகிமையில் செலுத்தாமல் போனார். உனக்கு ஐயோ. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திரியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, ஆண்டவங்க கிட்ட ஒண்ணும் கேட்கல. மனுஷன் உதவி எதிர்ப்பு கேட்டேன்னா அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் ஒண்ணும் கேட்கல, உள்ள மட்டும் போக சொல்றாரு. தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை. சொல்லுங்க, நான் தேடி போகல. திரும்ப சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை. என்ன எங்க அப்பா இயேசு தேடி வந்தாரு. அவரை தேடணும்னு நினைக்கவே இல்லை. நான் ஜீவன் இல்லாத கடவுளை தேடி தேடி போனேன். அது என்ன கைவிட்டுச்சு. அது என்கிட்ட தங்கம் வெள்ளி எல்லாம் கேட்டுச்சு. ஆனா நான் தேடி போகாமல், எதுவும் கேட்காமல், நீ மட்டும் போதும், உள்ள மட்டும் போதும்னு எங்க அப்பா இயேசு என்னை தேடி வந்தாரு. தேடி போற
மறந்தாலும் அவர் இருக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும் என்ன மறந்தாலும் அவர் என்ன மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் திருப்பிடுவார். அப்பா இயேசு அவருடைய கண்மலை மேல் நடத்திடுவார், கண்மலை மேல் கரம் பிடித்து நடத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நடத்திடுவார். யார் என்ன மறந்தாலும், தாய் தந்தை என்னை கைவிட்டாலும், என் உற்றார் உள்ளவர்கள் என்னை கைவிட்டாலும், என் நண்பர்கள் என்னை மறந்து போனாலும் அவர் என்னை மறக்கவே மாட்டார். அந்த பர்வதமாகிய கண்மலை மேலே என்னை அப்பா இயேசு கரம் பிடித்து நடத்தி கண்மலை மேலே என்னை நிறுத்துவாரு. எந்த காற்றடித்தாலோ, எந்த மழை அடித்தாலோ, எந்த புயல் அடித்தாலோ என் கண்மலை மேல நான் நிற்கும் பொழுது நான் உறுதியாய் நிற்பேன். எதுவும் என்னை அணுக முடியாது, எந்த சத்ரு உன்னை தொட முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நானே உயிர்த்தலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு நீ மறித்து போயிருக்கிறாய், உன்னை பிழைக்கும்படியாய் தேவன் கிருபை செய்வார். அவரிடத்துல கூப்பிடு, உன்னை தேடி வந்த அக்காவை கூப்பிடு. உள்ளத்தை கேட்டாரையா, உன் அழக பார்க்கல, உன் அந்தஸ்த பார்க்கல, நீ படிச்சிருக்கேன்னு பார்க்கல, உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பார்க்கல. ஆனாலும் உன்னை மேன்மையானவளாக கருதி எங்க அப்பா இயேசு தேடி வந்தாருங்க. யாருக்கு வேணும்னு உதரப்பட்ட என்ன தேடி இயேசு வந்தாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன தேடி இயேசு வந்தாரு. யாரும் இல்லாம அனாதை அழுத நேரத்துல இயேசு வந்தாரு. எனக்கு உதவி செய்யும்படியா கதறின நேரத்துல இயேசு தான் எனக்காக வந்தாரு. அங்க அப்பா வந்தாரு. நான் அக்கினி சூழல தள்ளப்பட்ட போதிலும் எனக்காக இயேசு வந்தாரு. அவ்வளவுதான். இந்த அக்கினி என்னை விழுங்கிடுவோம், நான் இந்த அக்கினி சோதனையில மறைத்து போயிடுவேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கையில நினைச்ச நேரத்துல என்ன தேடி இயேசு வந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன தேடி இயேசு வந்தாரு. என் அப்பா இயேசு வந்தாரு. நான் மறித்து போகும்படி விடல. நான் தண்ணீர்களை கடக்கும் போது என் கூட இருப்பேன்னு சொன்ன இயேசு எனக்காக வந்தாரு. நீ அக்கினி சூழல நடந்தாலும் நீ வேகாதிருப்பான்னு சொன்ன அப்பா இயேசு எனக்காக வந்தாரு. என்னை விடவே இல்ல. எல்லாரும் கைவிட்ட போதும், எல்லாரும் மறந்து என்ன ஒதுக்கின போதும், என்ன உலகமே வெறுத்து தள்ளின போதும், அசட்டை பண்ணப்பட்டவராய், தூஷிக்கப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், அவமதிக்கப்பட்டவராய் இருந்த இயேசு எனக்காக வந்தாரு. என்னை கரம் பிடித்து நடத்தினாரு. என்ன சும்மா வைக்கல, என்ன கண்மலை மேல வச்சாரு. இன்னைக்கு நான் படிக்கிற படிப்பு படிப்பேன்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு இவ்வளவு மார்க் வாங்குவேன் நான் நினைக்கவே இல்லை. என் இயேசு எனக்கு ஞானம் தந்தாரு. நான் எனக்கு தகுதியே இல்லை, இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. என் தகுதிக்கு மிஞ்சி இன்னைக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன்னா இயேசு என்னை கரம் பிடிச்சு நடத்துறாரு. என் உயிர் தெழுந்த இயேசு, அவருடைய கரம் என்ன நடத்துகிறது. சொல்லுங்க, இயேசு, என் இயேசு. ஓரா பாபா ஷக்கர தூரி பாபா ரீமானா தூடாரக தியக்கலோ துடோஷோ ஓ ரீமானா தூரி விஷக்கர பௌதின அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை விசுவாசத்தோட சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி ஒரு தெரியல, நான் ஆல்ரெடி கண்மலை மேல தான் நிற்கிறேன். நான் கண்மலை மேல நிற்கிறேன். அவர் என்ன
சொல்ல போதோ ஓ எல்லாரும் கரங்களை தட்டி ஓ அந்த தேவனை ஒரு 5 நிமிடங்கள் ஓ நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இப்படி உயிர் தந்த வல்லமைக்காய் நன்றி 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 என்னை தொட்டதுக்காய் நன்றி ஓ நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஓ ரபா சக்கரோ ஓ ரிபலர போஷகரக திரியக்கரோ ஓ ரிமன ದಡರಗದ ಲಿರಕ್ಕರ ಬೋಷಗರಗದನ உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஒரு நிமிஷம் அந்த அப்பா இயேசுக்கு ஆராதனை மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை முழங்கால் படிடலாம் எப்படி வேணாலும் ஆதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி இந்த கடைசி 5 நிமிடங்கள் உண்மையாய் அவரை ஆராதிப்போம் ஓ அவருடைய மகிமையும் பிரசன்னமும் நீ அவரை ஆராதிக்கிற வேளையில உண்மையில இறங்கும் இன்னைக்கு கல்லான இருதயங்கள் இழிக்கப்படுவதாக ஓ ராமா ஓ நீ பாபா மத்திய ரகத்துலா ஓ நீ பாபா சுத்திகரமான பாவங்களுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாவை இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஓ நாத்து கிறிஸ்துவோ உண்மையில வரட்டும் அந்த இருதயத்தில் பார்வோனின் கடினமான இருதயம் அவர் ஆராதிக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவியே இயேசுவின் நாமத்தினால் ஓ உண்மையில இறங்குவதாக ஓ ராப்பா ஷனதுரியே அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஓ ரிபலர ஹதுர வரப ஷனரகதன ஓ ரிமன துலரக தியக்கர துலா ஓ ரபப ஷக்கர துடரகதன ஓ let them not go the same way வந்தவண்ணமாய் ஒருவரும் போக கூடாது ஓ இங்க இருக்கிற ஒரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போக கூடாது நீங்க எதற்காக மறுத்தீங்க எதற்காக வீழ்த்தீங்க அந்த நோக்கம் உண்மையாய் உண்மை ஆராதிக்கணும் விடுதலையோடு ஆராதிக்கணும் இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும் ஓ விடுதலை உண்டாகட்டும் உங்க பிரசனத்தின் மகிமை ஓ விடுதலை ஓ விடுதலை ஓ ரக்கம் இது அற்புதம் நேரம் ஓ ரபபப ஷரகதன உங்க மகிமை பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஓ ரிபலர ஹேத்துரு ஓ மௌதிரியா உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஓ ரக்கமோ ஓ ரிபரோ ஓ திக்கமோ ஓ ரஷலோ ஓ நமௌ ஓ நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்த நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக நிர்விசாரத்தின் ஆவிகள் ஓ மௌரிக தலோசு ஓ ரிபபப ஷக்கரகதன ஓ ரிபபப தலதன ஓ ரிமன ஹதுலா விசாசே ஓ ராமா தூடே ரேஹோ மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் அவர் எங்களுக்கு வெற்றியை தருவார் அவர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஓ சத்துருவே நீ எங்க பிள்ளைகள் தொட முடியாது உன் வாழை ஓ ரபபப ஷக்கரகதுன ரிபபப துடரகதன ரிகபபப ஷக்கரதுனி ஓ வால் லசிதபட்டது உன் தலை ஓ ரக்கோ இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாக ஓ மோஷகரக்கோ பீமன ஹசுரா ஓ ரபப ஷிகலோ ஓ பீமன ஹதுரியா எங்க பிள்ளைகள் தொட உனக்கு அதிகாரம் இல்ல ஓ நைஷஸ் நரகாவி ஓ நரகதியா வாலிப பிள்ளைகளை தொட
ஓ பரலோகமே எங்களை இறங்கி வருவதாக. விடுதலை 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 ஓ விடுதலை இன்னைக்கு விடுதலை ஓ இன்னைக்கு ஒரு விடுதலை. In the name of Jesus, oh touch each and everyone, Lord. Touch each and everyone. Oh Rentus, oh Rentus, oh Rimo Shekolo, oh Dana Rakadena, oh Rama Baba, oh Riva Shekana. அந்த கல்லறை நினைவு கூர்ந்தீங்களே, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஒரு விசை எங்களை பரலோகத்துல நினைப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைவு கூறும். யாரோட பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு திரும்ப எழுதப்படட்டும். இன்று நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லுங்கப்பா. ஓ திருத்தி எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போக கூடாதப்பா. ஓ ரீமாமா ஹத்துல பாவத்தின் படுகொலியிலிருந்து விடுதலை தூக்கி எடுங்கப்பா. பாவத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால் தூக்கட்டும், தூக்கி எழுப்பட்டும். எழுப்ப பண்ணுங்கப்பா, எழுப்ப பண்ணும் ஆண்டவரே. ஓ மாத்து ராஷகரோ ரீ மௌத்தல ரேகலஹ உராத்தர ஹத்துரஹ ரீபால ஹோதுர ஓஷர ஹேத்துல ரீமாமா ஹத்துரஹ ஓ வரவேனால நிரப்பம் உங்களுடைய வல்லமைகள் கிரியை செய்யட்டும். ஓ ரபல ரதுர விஷ்கரக தினக்கலரஹோ ஓ நம ஹதுரஹ ஓ ரிபலர ஹெத்துலஹ ஓ ஜீவிக்கிறவரே தொடுங்க. இழந்து போன அபிஷேகம் இன்னைக்கு ரெட்டிப்பா இறங்குவதாக, இறங்கட்டும். இழந்து போனதை தேடி ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தா அப்படியே உங்களை விட்டுட்டு போறதுக்குல்ல, உங்களை அப்படியே போன்னு சொல்றதுக்குல்ல, எக்கேடு கேட்டு போன்னு சொல்ற தேவன் அல்ல. நீ நல்லா இருக்கணும், நீ இந்த உலகத்துல சுகமாய் தங்கி இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதற்காக தான் வந்தாரு. ஆனா நீ இன்னைக்கு உலகத்தின் அடிமைத்தனத்துல சிக்கி எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற ஆத்மாவே, தேவன் உன்னை தொடுகிறார். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் சொல்லுங்க. நான் நம்பும் கேடுகும், நான் நம்பும் கேடுகும் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடுகும் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. நீங்கள் ஆறுதல் நீர்தானப்பா. தூயவர் தூயவர் நீ துதிக்கிற இந்த வேளையில நீ அவரை நம்புகிற கேடகமாய் நீ சொல்லும்போது உன்னை விடுவிக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். ஆறுதல் நீதானையா. சீனிக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சீனிக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே,
புகழ்ந்து பாடுவே. இனிமே உண்மையே நான் உயர்த்துவேன் அப்பா. என் உயிர் வாழும் நாட்கள் புகழ்ந்து பாடிடுவே. உண்மையை உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? ஓ, எரிந்து கொண்டிருப்பே. என்னோட விளக்கை இன்னைக்கு எரிய செய்த அப்பா இயேசுவே, உமக்காக என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும். உண்மையா சொல்லுவீங்களா? இனி நான் என்னோட விளக்கை அணைய விட மாட்டேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன். இனி இந்த உலகத்துக்கு நான் அடிமை அல்ல. இனி நான் இயேசுவுக்கு அடிமை கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுக்குரல் கேட்டு. இன்னைக்கு நீ கதறின கூப்பிடுறது தேவன் கேட்டிருக்கிறார். கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவளாக்கினீர் உமது காருண்யத்தா. என்னுடைய காருண்யத்தால் என்னுடைய தயவுனால உங்க கிருபை நிமித்தமா எங்களை குனிஞ்சு தூக்கினீங்களா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே குனிந்து. எத்தனை சொல்ல முடியும்? அப்பா இயேசு என்னை குனிஞ்சு தூக்குறேன். ஏன்னா நான் அவ்வளவு கீழே இருந்தேன், அடி மட்டத்துல இருந்தேன். என்ன நான் கூப்பிட்ட நேரத்துல வந்து துயரத்துல கூப்பிட்டேன். யாரும் பார்க்காத இடத்துல நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதனால அவருக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும். கடைசியாக ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே இனி உமக்காக நான் ஏசப்பாட்ட ஏதாவது செஞ்சுட்டே இருப்பேன். நான் இனி எனக்காக வாழாமல் உமக்காக வாழணும்ப்பா. இருப்பேன். தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. எங்க ஆறுதல் நீங்க மட்டும்தான். இந்த உலக தரக்கூடாத சந்தோஷம் சமாதானம் தருகிற ஒரே ஆறுதல் எங்க துதிக்கு பாத்திர நீங்க மட்டும்தான்ப்பா. துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே புகழ்ந்து பாடிடுவே. உம்மையை உயர்த்திடுவே.
இன்னைக்கு வெறும் வார்த்தையா நீ சொல்லிட்டு போறதில்ல, போயிட்டு திரும்ப அதே போல வாழ்ற வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிற இல்ல, சொல்லு, ஏதோ எனக்காக வாழ்ந்தது போதும், இனி எனக்காக ஜீவனை தந்த, எனக்காக என்ன தேடி வந்த அந்த இயேசுக்காக நான் எதையாவது செய்யணும். இவ்வளவு நாள் என் நாளெல்லாம் வீணா கடிச்சிட்டேன். இனி அப்படி இல்ல, உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன். ஒரு நாள் 2 பேருக்காவது உங்களை பத்தி நான் சொல்லுவேன். என்கிட்ட அவனோட கவலைகளை ஷேர் பண்ணும்போது நான் உங்களை பத்தி சொல்லி அவனோட விசுவாசத்துல நான் பலப்படுத்துவேன். என்னோட விசுவாசத்தை குண்டி போக நான் இனி விட மாட்டேன். இனி என் விளக்க நான் அணைய விடவே மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். வெறுமையா வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும். உலகத்துல உள்ளவங்களை எல்லாம் ஆசா பாசத்துல எல்லாம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடம் நான் ஏசப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ்றேன். ஏசப்பா எனக்கு என்ன நோக்கத்தோட படைச்சாங்க, என்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க, அந்த நோக்கத்துக்காக நான் வாழுவேன். எனக்கு ஏசப்பா தந்த தாளந்துகளை நான் மத்தவங்களை பார்த்து ஓடிட்டே இருக்க மாட்டேன். அந்த தாளங்கள்லாம் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துவேன். அது சின்ன தாளந்தோ பெரிய தாளந்தோ ஏசப்பாக பயன்படுத்த தேவன் அதை ரெட்டிப்பாக உயர பண்ணுவார். உன்னை எட்டாத இடத்துல நீ நினைச்சே பார்க்காத உயரங்களில் உன்னை கொண்டு போக அவரால முடியும். அல்லேலூயா. ஓ ராபாபா சக்கரகதுனா, இன்னைக்கு நீ உன் வாழ்க்கை உண்மையா இயேசுக்கு ஒப்பு கொடுத்து பாரு. இனி உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், இயேசுக்காக அவரோட மகிமைக்காக நான் வாழுவேன். நீ கொஞ்ச நாள் அவருக்காக வாழ்ந்து பாரு, உன் வாழ்க்கை எவ்வளவு மாறுதல் பாரு. நீ நினைக்காத விதத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் மகளே. நீ நினைச்சே பார்த்துக்க மாட்டேன். இன்னைக்கு அருவருக்கப்பட்டவளாக இருக்கலாம். உன் உருவத்தை நிமித்தம் அவனை கேலி பண்ணி உன்னை துன்புறுத்தலாம். ஓ இல்ல, ஆனா அந்த துன்புறுத்தினவர்களின் மத்தியில உன் வாழ்க்கை எப்படி உயர்த்துவார் பாரு. நீ ஒண்ணும் செய்யண்டாம், ஆண்டவருக்காக வாழு, முழுமையா ஒப்புக்கொடு. அவர் உன்னை என்னத்துக்கு செஞ்சார், அவருடைய சித்தத்துக்கு நீ வாழ்ந்தா போதும். அவர் உன்னை குனிந்து தூக்கி உன்னை பெரியவளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஒரு விசை, சின்ன பிள்ளைங்க எல்லாம் எழுப்பி நின்ற வண்ணமாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி அநேகருக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ரிபோ ஷிதரகினா, இந்த நாள் உனக்கு விடுதலை நாள், இந்த நாள் உனக்கு அற்புதத்தின் நாள், இந்த நாள் உனக்கு அதிசயமான நாள். ஓ ரிபோ ஷிதரகினா, ஓ லிரிபி ஷிதரகினா, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் உனக்குள்ளாக இருந்து எழும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் தன்மைகள் உனக்குள்ளாக மறித்து போகிறது. அநேகருக்குள்ளாக பாவம் தலை தூக்கி நிற்கிறது. ஓ ரிஷி காதரகினா, ஓ பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஓ ரிபோ ஷிகாதரகினா, உனக்காக ஆண்டவர் எவ்வளவோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவோ காயங்களை ஓ ஏற்றுக்கொண்டார். ரகதர ஷகனா, ஓ உன் மன்னம் போன போக்கில ஆமென் அதை உணராதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் போன போக்கில உனக்கு இஷ்டமான பாதையில ஓ நீ போய் கொண்டிருக்கிறாய். ஆமென். ரேகாதர போஷகனா, இந்த நல்ல நாளில உனக்காக ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாள்ல நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னார். ஓ நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னார்.
உன்னுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு மீட்பை பெற்றுக் கொள்வாய். ஒரு பெரிதான மீட்பை பெற்றுக் கொள்வாய். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. என் பாவத்திலிருந்து ஆமே நான் எழும்ப வேண்டும். இந்த உயிர் தொழுந்த வல்லமை என்னை எழுப்பணும். இந்த உயிர் தொழுந்த வல்லமை என்னை எழுப்பணும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவியானவரே துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல இயேசுப்பா, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த உயிர் தெழுந்த நல்ல நாள்ல இயேசுப்பா எங்களை மீட்கும்படியாக, எங்களை விடுதலையாக்கும்படியாக நீர் உயிரோடு எழுந்தீங்கப்பா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு, எங்களுக்கு ஒரு ஆறுதல் வந்துச்சுப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. மனுஷன் கைவிட்டாலும் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன் எங்களோடு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாக வந்துச்சப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இயேசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உயிர் தொழுதலின் வல்லமை பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவத்தின் தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படி கட்டளை கொடுக்கிறோம். ஓ ரீகதர போஷகனா ஆமென் ஹல்லேலூயா. பாவத்தோடு ஒன்றி போகிற அந்த அனுபவம் இயேசுவின் நாமத்தினால் மறையும்படி கட்டளை கொடுக்கிறோம். லீகாரதர போஷகனா அப்பா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ பிள்ளைங்க விரும்ப இயேசப்பா கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசப்பா பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவத்தன்மைகள் முற்றிலுமாய் மாறட்டும் அப்பா, முற்றிலுமாய் மாறட்டும். தன் குறைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவன் தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை எச்சரிக்கிறார். உன் நிமித்தமாக உன் குடும்பம் வீணாய் போகிறது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏனோதான இந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. உன் நிமித்தமாக மகளே மகனே கர்த்தருடைய எச்சரிக்கை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டனி, கர்த்தருடைய நன்மையை கண்டனி. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார், பாவத்தோடு ஒன்றி போகிறார், பாவத்துக்கு துணை நிற்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார் மகளே, உன்னை எச்சரிக்கிறார். அலங்கோலமான வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறது இல்ல, அலங்கோலமான வாழ்க்கையை விரும்புறது இல்ல, உன் மனம் போன வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறது இல்ல. உன்னை விடுதலையாக்கும்படியாக தான் கர்த்தர் வந்திருக்கிறார் அப்பா. அப்படியா பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. உயிர் தெழுந்த நல்ல நாள்ல நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஓ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளிடுங்கப்பா. பல விதமான தேவைகளோடு வந்த பிள்ளைங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மேற்படிப்புக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக துதிக்கிறோம். எங்களுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒலிவ மர கன்றுகளாய் காணப்பட, லீபனோனில் உள்ள கேதுருக்களாய் காணப்பட என் கர்த்தர் கிருபை செய்யும்படியாச்சு. அதற்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் வல்லமைகள் முற்றிலுமாய் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இப்பெரிய மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியாக நின்ற வண்ணமாக எல்லாரும் ஒரு விசை எழும்பி நிற்கலாம். எல்லாரும் ஒரு விசை எழும்பி நிற்கலாம். தாழ்ற பிள்ளை கொண்டு வெளியே போங்க, வெளியே போங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம்
அது 1 முதல் 20வது வசனம் வரை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க.